தமிழரின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்ப கலையை அனைவருக்கும் இலவசமாக கற்றுக் கொடுக்கிறார் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். யார் இவர், எங்கு கற்றுக் கொடுக்கிறார் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் சேகர். ஆட்டோ ஓட்டுநரான இவர் தனது 20 வயதில் தேவன் என்பவரிடம் சிலம்பக்கலையை கற்றுக்கொண்டார். சிலம்பம் மட்டுமின்றி மல்யுத்தம், குத்துச்சண்டை, புலிவேடம், மான்கொம்பு, வாள் சண்டை, சுருள்கத்தி, சங்கிலி வித்தை, தீப்பந்தம், ஈட்டி பயிற்சி ஆகிய தற்காப்பு கலைகளையும் கற்றுக்கொண்டிருக்கிறார். தனது அன்றாட வருமானத்திற்கு ஆட்டோ ஓட்டி வரும் இவர் தான் கற்ற அரிய தற்காப்பு கலைகளை கடந்த 17 ஆண்டுகளாக அனைவருக்கும் இலவசமாக கற்றுக் கொடுத்து வருகிறார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள பொதுப்பணித்துறை மைதானத்தில் தினசரி மாலை 6 முதல் 8 மணி வரை 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இவரிடம் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு வருகின்றனர். இதுவரை சேகரிடம் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம் கற்றுக்கொண்டிருக்கின்றனர். கலை எனக்கு சொன்ன குருநாதர் அப்படி எனக்கு இதேமாரி கூட்டி எங்களை நிற்க வச்சு சொன்னார், இந்த கலையை நீங்கள் வளர்கிற குழந்தைங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு போய் சேர்க்கணும். எவ்வளோ குழந்தைங்களா இருந்தாலும் நீங்கள் படிக்கணும். அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா இதுவாகும். இது ஒரு நல்ல ஒரு இது பண்ணதுக்கோசம் இதை நான் பண்ணிக்கிட்டு வரேன். இவரிடம் தற்காப்பு கலையை பயிலும் மாணவர்களும் இந்த கலையை பலருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வம் உடையவர்களாக உள்ளனர். சிலம்ப கலை நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டே வருது. அதாவது எங்கள் ஜென்ரேஷன்லாவது சிலம்ப கலை ஒன்று இருக்குன்னுறது எல்லாருக்கும் தெரியுது. அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனில் இதெல்லாம் வரலாறாக தான் பார்ப்பாங்கன்ட்டு இருக்குது. அதனால தான் இருக்கிற சின்ன பசங்க, ஏரியாவில் இருக்க சின்ன பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் இதை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இது அழியக்கூடாது. தமிழக அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த கலையை அழிய விட்டுறாதீங்க. இதுக்கு தனி கவனம் செலுத்தி இதை நீங்கள் எடுத்து நல்லா உருவாக்கி அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன் எல்லாருக்கும் இதை நல்லா எல்லாருக்கும் தெரியணும். இதை ஃபஸ்ட்டு சிலம்பம் மட்டுமின்றி மல்யுத்தம், கத்திச்சண்டை ஆகியவற்றை சிறுவர் சிறுமியருக்கும் கற்றுக் கொடுத்து வருகிறார் சேகர். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நிறைய கற்றுனுருக்கேன். அதனால் இப்போ நான் ஒரு வருஷம் ஆகி கற்றுருக்கிறதுல நிறைய கற்றுனுருக்கேன். சேகரின் புகழை கேள்விப்பட்டு தன் மகளை அவரிடம் சிலம்பம் பயில சேர்த்ததாக கூறுகிறார் நதியா. பாதுகாப்பாக மாஸ்டர் சேஃபாக பசங்களுக்கு சேஃபாக கற்றுக் கொடுக்குறாரு. வெளியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சால் இது மாதிரி பசங்களை சேர்க்குறாங்க. ஆனால் இந்த ஒரு ஜென்ரேஷனில் இவர் இவ்வளோ ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறது பெரிய விஷயமா இருக்குது. அவருடைய வேலையை விட்டு பசங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இது அழியக்கூடாது, நம்ம ஜென்ரேஷன் முக்கியம் அப்படின்ட்டு கற்றுக் கொடுக்குறாரு. அதனால் நாங்களும் பேரண்ட்ஸுங்களும் இருப்போம், வெயிட் பண்ணுவோம். மாஸ்டர் நல்லா சேஃபாக பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சேகரிடம் காவல்துறையினரும் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்கின்றனர். சேகரை போன்றவர்களை அரசு தத்தெடுத்து தற்காப்பு கலைகளை மாணவ மாணவியருக்கு இளம் வயதிலேயே கற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை அடுத்த தலைமுறையினருக்கு இலவசமா பயிற்றுவிக்கும் இவருடைய முயற்சி பலர் தரப்பில் இருந்து மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டுமல்லாம இவருடைய செயல் தொடர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாயிருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.